பள்ளி மாணவனுக்கு சாதிய கொடுமை நிகழ்ந்த நான்குநேரியில் கந்துவட்டி கொடுமையும் நடந்தேறி வருவது நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதேபோன்று பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரியில் பட்டியலின மாணவனான சின்னத்துரையை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சக மாணவர்கள் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாணவன் சின்னத்துரை வசித்து வரும் நான்குநேரி பெருந்தெருவில் நியூஸ் 18 தமிழ்நாடு கள ஆய்வு நடத்தியது. சின்னத்துரையின் நண்பர்களிடம் நாம் பேச முயற்சித்த போது அவர்கள் தகவல்களை தெரிவிக்க அஞ்சியதை காண முடிந்தது. நாம் முகத்தை மறைத்தே ஒளிபரப்புவோம் என்ற நம்பிக்கை அளித்த பின்னரே பேசிய அந்த மாணவர்கள் பள்ளியில் நிலவிய கொடுமைகளை அடுக்கடுக்காக முன்வைத்தனர். குறிப்பாக சின்னத்துரை உள்ளிட்ட சில பட்டியலின மாணவர்களை சிகரெட் வாங்கி வரச் சொல்வதும் தேர்வில் காட்டச் சொல்வதும் என பல துன்புறுத்தல்களை மாற்று சமூக மாணவர்கள் இழைத்துள்ளனர். பள்ளிக்கு செல்லும் போது அரசு பேருந்திலும் நிம்மதியாக பயணம் செய்ய முடியாத சூழல் நிலவியுள்ளது. வாங்கிட்டு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. அப்படியா? இப்போ பரீட்சை எழுதும்போது காட்ட சொல்லுவாங்களோ? யார்கிட்ட சண்டை போடுவாங்க? சாதிய தீண்டாமை மட்டுமின்றி பெருந்தெருவில் சாலை, குடிநீர் என அடிப்படை வசதிகளும் இல்லை என்பது கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே அரசு பள்ளி இருப்பதால் களக்காடு, வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கே மாணவர்களை அனுப்ப வேண்டிய நிலை உள்ளதாகவும் ஊர் பிரமுகர் அன்பழகன் தெரிவித்தார். ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி ஒரு வாட்டர் டேங்கர் வந்துச்சு, அவ்வளோதான். இன்னும் வேற அதுக்கு அப்புறம் எந்த விதமான நீங்கள் எங்கள் தெருவை பாருங்கள், ரோடு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அது நடக்க மாட்டேங்குது. ஒரு சமுதாய கூடம் கிடையாது, ஒரு அங்கன்வாடி கிடையாது, ஒரு ரேஷன் கடைக்கு சொந்த பில்டிங்கு கிடையாது. அங்கன்வாடி பிள்ளைகளுக்கு நிரந்தர இப்போ மன்றத்தில் வச்சுருக்கோம். அதனால அந்த பிள்ளைகளுக்கும் நிரந்தர ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கணும். பஞ்சாயத்து மூலியமாக இந்த ஒரு ரோடு போடணும், அங்கன்வாடி கட்டணும், சமுதாய கூடம் கட்டணும்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் எழுதி கலெக்டருக்கு அனுப்பத்தான் செய்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஃபண்டும் வர மாட்டேங்குது. இந்த ஊரில் படிக்க முடியாது, சங்கர் ஸ்கூலுக்கு போக முடியாது, கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போக முடியாது. எல்லாமே இங்கே அம்பேத்கர் ஸ்கூலில் 5ஆம் கிளாஸுக்கு படிச்சுட்டு 6ஆம் கிளாஸை நாங்கள் வந்து வள்ளியூர், மூலக்கரைப்பட்டி, களக்காடு இப்படி தான் நாங்கள் அனுப்ப வேண்டியது இருக்குது. இது தவிர கந்துவட்டி கொடுமையும் நெடுங்காலமாக பெருந்தெருவில் நிலவி வந்துள்ளது. குறிப்பாக மாணவர் சின்னத்துரையின் தாயார் அம்பிகாவதி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் வாங்கிய கடனை செலுத்த முடியாததால் பகல் முழுவதும் வெயிலில் முட்டி போட்டு நிற்க வைக்கப்பட்ட கொடூரம் நடந்ததாக கூறப்படுகிறது. நிலையான எந்த வேலையும் இல்லாத பட்டியலின மக்களிடம் மாதத்திற்கு 10 காசுகள் என ராக்கெட் வட்டியும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. 1000 வாங்கினா 100 ரூபா எடுத்துக்கிடுவாங்க, 2000 வாங்கினா 200 ரூபா எடுத்துக்கிடுவாங்க, 5000 வாங்கினா 500 ரூபா எடுத்துக்கிடுவாங்க. நாங்களும் அவங்க அம்மா கிட்ட தாழ்ந்து நடந்து வேலை செஞ்சோம். அவங்க வீட்டுக்கு பாத்திரம் விளக்க போவோம், வேலைகளுக்கு நட போவோம், களப்பறிக்க போவோம். இவ்வளவு அவங்க தொழில் தான் நாங்கள் செஞ்சோம். எங்கள் வயக்காடு பூரா விளையலை, சும்மா வெற்றியாக முள் அடைஞ்சு தான் கிடக்கும். எங்கள் ஊர் மக்களுக்கு குளத்துக்குள்ள தண்ணி கிடையாது. அதனால எங்கள் மக்கள் வந்து கொத்தனார் வேலைக்கு தான் போவாங்க சார். மற்றபடி இது ஒரு வேலைக்கும் போக தெரியாது. எங்கள் பையனை வந்து பெயிண்ட் அடிக்க தான் போவாங்க மக்கள், வேற ஒரு வேலையும் கிடையாது. இந்த டீச்சர்ஸ் போய் ஏன் எழுதி கொடுத்தா அதனால தான் அவங்களை வந்து வெட்டினேன், இன்னும் வெட்டுவோம்னு தான் சொல்லியிருக்காங்க. வந்து அவங்க வந்து எப்படி நாங்கள் இருப்பா அந்த பொண்ணு பையனை வச்சுட்டு நாங்கள் இன்னும் மேலும் மேலும் அவனை வந்து வெட்டி தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க சார். பெருந்தெரு பட்டியலின சமூக மக்கள் இன்றைய காலகட்டத்திலும் சில ஆதிக்க சமூக மக்களால் அடிமைகள் போன்று நடத்தப்பட்டது நமது கள ஆய்வில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வறுமையான சூழலில் கந்துவட்டி கொடுமை, தீண்டாமை கொடுமை என நாள்தோறும் அச்ச உணர்வோடு வாழ்ந்து வரும் மக்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே நாம் முன்வைக்கும் கோரிக்கை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து செய்தியாளர் சிவமணி.